சாய் தமிழ் சேவா சங்கம் கொலாபா கப்பரேட் பேரிவாலா சார்பில் 27வது ஆண்டு கணபதி திருவிழா கப்பரேட் மேக்கர் டவர் மற்றும் உலக வர்த்தக சங்க கட்டிடம் அருகில் உள்ள பகுதியில் கொண்டாடப்பட்டது. மண்டலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள கணபதி சிலைக்கு தினசரி சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு சத்யநாராயண பூஜை நடைபெற்றது. நடராஜன் குருக்கள் தலைமையில் நடைபெற்ற பூஜையில் ஆசிஸ் சீதா தம்பதியர் முன்னிலை வகித்தனர். சத்யநாராயண பூஜையை முன்னிட்டு ஹோமம் நடைபெற்றது. ஹோமத்திற்கு உண்டான பொருட்கள் மற்றும் நவதானியங்கள் மேளதாளத்துடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இசைவள்ளல் சிதம்பரம் தில்லை சரவணன் குழுவினர் நையாண்டி மேளம் இடம்பெற்று இருந்தது. சத்யநாராயண பூஜை செய்ய நினைப்பவர்கள் தீவிர பக்தி மற்றும் அர்ப்பணிப்புடன் சத்யநாராயண விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். பூஜைகளில் மிகவும் உன்னதமான பூஜை என சொல்லப்படுவது சத்யநாராயண பூஜையாகும். எவர் ஒருவர் சத்யநாராயண பூஜை செய்கிறாரோ அவருடைய தலைமுறை அனைத்தும் இந்த பூஜையின் பலனை பெறும். அதோடு மட்டுமின்றி இனி எடுக்கிற அனைத்து பிறவிகளிலும் அந்த ஆத்மா சத்யநாராயண பூஜை செய்த பலனை அனுபவிக்கும். ஒவ்வொரு பிரச்சனை தீர்வதற்கும் ஒவ்வொரு விரதம் இருப்பது வழக்கம். ஆனால் என்ன கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றாலும் சத்யநாராயண பூஜையை செய்தால் போதும். நீங்கள் என்ன வரம் கேட்கிறீர்களோ அந்த வரம் நிச்சயம் கிடைக்கும். சத்யநாராயண விரதம் மட்டுமல்ல, இதன் வழிமுறைகளும் தனித்துவமான வித்தியாசமானதுதான். மற்ற விரதங்களை யாரோ ஒரு முனிவர் ரிஷிகள் வழிகாட்ட அதை மற்றவர்கள் கடைபிடித்து இருப்பார்கள். ஆனால் சத்யநாராயண பூஜை என்பது ஸ்ரீமன் நாராயணனே இந்த பூஜையை இந்த முறையில் செய்து என்னை வழிபட்டால் அவர்கள் வேண்டிய வரங்கள் சத்தியமாக கிடைக்கும் என சொல்லி எடுத்த ரூபம்தான் சத்யநாராயண வடிவம். பூஜையை தொடர்ந்து அனைவருக்கும் அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. இரவு 8 மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது. கணபதி விழாவை முன்னிட்டு மண்டல் மின் விளக்கு மற்றும் மலர் மாலைகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு அழைப்பாளர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். இதில் லட்சுமணன், டாடா குமார், வரதப்பன் பாபு, முத்து, சந்தனம், அருள்ராஜ், பிரபாகர், தாடி கருப்பையா, ஸ்ரீராம், சரவணன், சங்கர், கான்சலேட் சேகர், சுரேஷ், முத்துராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.